குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மே மந்தோட ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷனுக்கான வீடியோ. இந்த வீடியோவோட கண்டென்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கேருந்து எடுத்திருக்கேன்னா, கைட்லியோட டிஎன்ஏ செஷன் யார் எடுப்பாங்கன்னா ஆதித்யா சார் எடுப்பார், இங்கிலீஷில் எடுப்பார். வேணும் அப்படின்னா நீங்கள் கூட போய் ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவரோட கண்டென்ட்டு தான் நான் வந்து அவரோட டெய்லி கிளாஸ்லேருந்து எடுத்த கண்டென்ட் ப்ளஸ் வந்து நான் ஓனாக எடுத்த கண்டென்ட்டு எல்லாமே வந்து டைப் பண்ணி சிம்பிளிஃபைடாக வந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மே மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, இது ஒரு பக்கம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபேர்ஸ் க்ளவுடோட ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பேரலாக. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சீரீஸும் அஃபேர்ஸ் க்ளவுடோட அந்த சீரீஸும் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கவர் பண்ண மாதிரி ஒரு 95% வந்து இதில் இருந்து தான் மே மாதத்தில் கேட்டாங்க அப்படின்னா இதில் இருந்து எங்கேயுமே மிஸ் ஆகாத மாதிரி வந்து கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து அதை வந்து கேரண்டி தர்றேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து எந்த ஒரு கேரண்டி வந்து பெருசாக தந்திருக்க மாட்டேன். இது வந்து நீங்கள் படித்தா அப்படி கிடைக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த ரெண்டுமே வந்து கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணிடும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து நான் மே மந்தோட ப்ளேலிஸ்ட் போட்டு வச்சிட்றேன். நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதை வந்து வாட்ச் லேட்டர் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களால் பார்க்க முடியல, ஜஸ்ட்டு உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கறக்கு நிறைய பேர் வருவீங்க. ஓகே, ஒர்த்தா இல்லையா அப்படின்னு வந்து பார்க்கறக்கு வருவீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறது என்ன அப்படின்னா, வாட்ச் லேட்டர் இல்லைன்னா சேவ் கொடுத்து வச்சுருங்க. சேவ் எதாவது போட்டு ஏதாவது ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ப்ளஸ் இல்லை அப்படின்னா லைக் கூட போட்டிங்க அப்படின்னா கடைசியாக எந்த வீடியோ லைக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த வீடியோ மூலமாக வந்து உங்களுக்கு அந்த இது கிடச்சிரும். ஏன்னா வந்து பார்த்துட்டு சில பேர் வந்து அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணாமல் போயிடுவாங்க. ஸோ அதுக்காக தான். ஓகே, ஸோ ஸோ இதை தாண்டி வந்து பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம டைரெக்டாக சம்ஸுக்குள்ளே போயிடலாம். ஓகே, வீடியோ வந்து 1.5 இல்லை 2 இல்லை அப்படின்னா ரெகுலராக 1ல் வந்து வச்சு கேட்குறதுனாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகே, நான் சொல்கிறது ஸ்பீடு. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்காங்க இல்லையா? ஓகே, பப்ளிக் செக்டார் யூனிட் யார்? இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ட்ராஃபிக்யூரா அப்படிங்கிற சிங்கப்பூர், ஓகேங்களா, சிங்கப்பூர் எனர்ஜி கம்பெனி, ஓகேங்களா, அவங்க கூட வந்து 5 இயர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காக. அதோட ஒர்த் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 1.3 to 1.4 பில்லியன் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். ஓகேங்களா? டாலரில். ஓகேங்களா? வர்த்தகத்தை வந்து எப்போவுமே ட்ரேடு வந்து வேறு கண்ட்ரி கூட பண்ணுறோம் அப்படின்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 95 to 99% வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாலர் தான் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுதான் வந்து ரூல். இல்லை அப்படின்னா ட்ரம்ப் மாமா கோச்சுக்குவார். ஓகே ஓகே ஸோ இதை தாண்டி இதுதான் நியூஸ். ஓகேங்களா? எல்பிஜி இது வந்து வாங்குகிறோம் யார்கிட்ட இருந்து? சிங்கப்பூர்கிட்ட இருந்து. யார் வாங்குறாங்க, யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 5 இயர் அக்ரிமெண்ட்டு. டோட்டல் அமௌண்ட் ஒர்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்க 1.3 to 1.4 பில்லியன். ஓகே, ஸோ இதோட ஸ்டாட்டிக் ஜிகே வந்து பார்த்தோம்னா, ஓகே அதை தாண்டி ஃபேக்ட், ஒரு சில ஃபேக்ட் வந்து பார்த்துருவோம். எல்பிஜி இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனா ஃபஸ்ட்டு. ஸோ எது எடுத்தாலுமே வந்து சைனா, இல்லை அப்படின்னா வந்து இவங்க இருப்பாங்க, யார்? யூஎஸ்ஏ. ஸோ அதே மாதிரி யூஎஸ்ஏ தான் வந்து செகண்ட் ஹையஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் எல்பிஜி. ஓகே, இந்தியா வந்து இதில் வந்து 4th பிளேஸ். ஓகே, இந்தியா வந்து 4th பிளேஸ். ஸோ இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற ஐஓசி இருக்கு இல்லையா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஸோ இதோட நெட் ஜீரோ டார்கெட் இயர் வந்து 2046. ஓகே ஓகே, நெட் ஜீரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறது, CO2 எமிஷன் வந்து இல்லாத ஒரு இயராக வந்து அதோட டார்கெட் வந்து இருக்கும். கொஞ்சம் கூட ஜீரோ, அதுதான் வந்து நெட் ஜீரோ கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, எமிஷன். ஸோ அதில் வந்து இந்தியாவோட ஓவரால் டார்கெட் இயர் வந்து பார்த்தோம்னா 2070. ஓகே ஓகே, ஸோ ஐஓசிஎல் வந்து பார்த்தோம்னா இப்போ பிபிசிஎல் இருக்காங்க இல்லையா, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இவங்களோட டார்கெட் இயர் வந்து 2040. ஓகேவா? ஓகே, ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து இந்தியா வந்து டார்கெட் வந்து செட் பண்ணி தான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ரினியூவபிள் எனர்ஜி இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து 300 ஜிகாவாட்ஸ். ஸோ இது வந்து 2030 வந்து அச்சீவ் பண்ணுறதா வந்து டார்கெட் வந்து வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அதை தாண்டி இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட ஹெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்த்
சிங் சஹானி. ஓகே, அவரோட பேர் வந்து அரவிந்த் சிங் சஹானி. ஓகேங்களா? ஓகே, இந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம், கிளியர் தானே? கன்ஃபார்ம் மீன்ஸ் கிளியரானதை கன்ஃபார்ம்னு சொல்கிறேன். ஓகே, அடுத்து வந்து இந்தியா போஸ்ட் இருக்காங்க இல்லையா? ஸோ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் நெட்ஒர்க்ஸில் வந்து ரயில்வே போஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஸோ இதெல்லாமே வரும். ஓகேங்களா? ஸோ ரயில்வே எப்படி ஒரு லாஸ்ட் மைல் வரைக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு இதாக இருக்கோ, அதே மாதிரி தான் வந்து இந்தியாவோட போஸ்ட்டும். ஓகேங்களா? ஸோ இருக்குது. இப்போ வரைக்கும் டெக்னாலஜி வந்து என்னன்னா வந்து அப்கிரேட் ஆனாலுமே வந்து இந்தியா போஸ்ட் வந்து பயங்கரமாக வந்து என்ன சொல்கிறது, லாஸ்ட் மைல் வரைக்கும் அவங்களோட சர்வீஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மியூச்சுவல் ஃபண்டு கூட சேர்ந்து டோர் ஸ்டெப் கேஒய்சி. ஓகே, கேஒய்சி அப்படின்னா நோ யுவர் கஸ்டமர். ஓகே, நோ யுவர் கஸ்டமர். ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ கேஒய்சி அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி பேங்க்லேயே ஆகட்டும், இல்லைன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னாலும், ஸோ அதில் வந்து ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இல்லைனா வந்து இந்த மாதிரி ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸு, ஸோ இதெல்லாம் வந்து கேஒய்சி நார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஃப்ராடுலன்ஸ் அப்படிங்கிறது நிறையா நடக்கிறதுனால. ஸோ கேஒய்சி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா, இல்லை 4 வருஷத்துக்கு ஒருக்கா, இல்லை அப்படின்னா சம் பர்டிகுலர் டைம், அந்த டைம் பீரியடில் வந்து கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யூசர்கிட்ட வந்து அவங்க வந்து அப்டேட் வாங்கி நீங்கள் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, ப்ராப்பராக இருக்கா அப்படின்றது வந்து அவங்க வந்து கேட்டு இது பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கஸ்டமர்ஸோட கேஒய்சி அப்டேஷனுக்கு வந்து யாரை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட் அவங்க தான் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஓகே, சில பேருக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது சில பேர் தெரியாமல் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இருக்கீங்க எக்ஸ் அப்படிங்கிற நீங்கள் பர்சன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆசை, நீங்கள் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டெய்லியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்காக வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு வந்து பண்ணுறதுக்கு ஆசை இல்லை. ஸோ நான் வந்து ஒரு பேசிவான ஒரு மெத்தடில் வந்து நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியை அப்ரோச் பண்ணுறீங்க, அந்த கம்பெனிக்கிட்ட வந்து சம் அமௌண்ட் பணத்தை வந்து நீங்கள் தர்றீங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒய் அப்படிங்கிற ஒருத்தரும் இசட் அப்படிங்கிற ஒருத்தரும் சரி, இந்த மாதிரி 100 பேர் வந்து அந்த கம்பெனியை அப்ரோச் பண்ணி பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட் பண்ண அந்த பணத்தை வச்சு அந்த கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வர்ற லாபத்தை, ப்ராஃபிட்டை வந்து அந்த கம்பெனி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிறத வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து பிரித்து தருவாங்க. ஓகே, டைரெக்டாக வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு கம்பெனி மூலமாக பண்ணீங்க அப்படின்னா அந்த கம்பெனி பேர் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. ஓகே, இதுதான். ஓகே, இது வந்து நிறையா என்ன சொல்கிறது, நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஓகே, ஸ்பீடாக சொல்லுவாங்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸ்பீடாக சொல்லுவாங்க. நீங்கள் என்னடா சொல்ல வர்றீங்க அப்படிங்கிற மாதிரியே நமக்கு வந்து புரியாத மாதிரியே சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா தெரியணும். இப்போ கவர்மெண்ட் படி ரூல்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் சொல்லிட்டோம், கஸ்டமர்ஸ்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறவங்கக்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம், அவங்க பார்க்காம தப்பு பண்ணால் நாங்களும் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காகவும் இப்போ நமக்கு வந்து புரியவும் கூடாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, இதுதான் வந்து இதோட முக்கியமான நியூஸ். ஓகே, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட எம்டி அண்ட் சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா நந்தகிஷோர். ஓகே, நந்தகிஷோர், அவரோட பேர் வந்து நந்தகிஷோர் கிடையாது, நந்தகிஷோர். ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் இந்த குயிப்பர். ஸோ குயிப்பர் வந்து என்ன அப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறது, ப்ராட்பேண்ட் ப்ரொவைட் பண்ணுற. இப்போ ஸ்டார்லிங்க் எப்படி இருக்குது, ஸ்டார்லிங்க் யாரோடது, டெஸ்லாவோடதில்ல, இவங்களோடது, ஸ்பேஸ் எக்ஸோடது ஸ்டார்லிங்கா, ஸ்பேஸ் எக்ஸ் அவங்களோடது ஸ்டார்லிங்க், கரெக்டாக? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயிப்பர். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 27 சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, லோ எர்த் சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிக்காக. ஓகே, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்து குயிக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 27 சேட்டலைட் வந்து அமேசான் வந்து என்ன சொல்கிறது வானில் வந்து செலுத்தியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸோட ஒரு விஷயம். ஓகே, ஸோ அமேசானோட சிஇஓ, எம்டி அண்ட் சிஇஓ யார், ஜெஃப் பேஜோஸ். ஓகே, ஸ்பேஸ் எக்ஸோடது யார், எலான் மஸ்க். ஓகேங்களா? ஸோ ரீசெண்டாக கூட வந்து ஸ்பேஸ் எக்ஸ் வந்து இந்தியாவோட அப்ரூவல் வாங்கியிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக வந்து
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட வந்து அவங்க அப்ரூவல் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இது யார் கூட சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா பாரதி ஏர்டெல் அண்டு ஜியோ, இவங்க 2 பேர் கூட சேர்ந்து இந்த ஃபெசிலிட்டியை வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இனி வரப்போகிற காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஐ ரூல் பண்ணுறது இல்லையா. ஸோ இப்போது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இருக்கிற விஷயத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட் அப்படிங்கிறது தேவை. ஓகே, சர்வீஸ் செக்டர் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடி சர்வீஸ் செக்டர் நான் சொல்கிறேன், அவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ வேறு இடத்துல இருக்கிற ஒரு கிளைண்ட்டுக்கு தான் ஒர்க் பண்ணி தர்றாங்க. அப்போ வந்து இன்டர்நெட் அப்படிங்கிறது பயங்கர ஸ்பீடாக இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு கிடையாது. இவங்க என்ன சொல்கிறது, ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ எந்த நிறுவனம் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். குயிப்பர், அமேசான் 27 சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஸோ இந்தியாவில் வந்து கேரளா ஸ்டேட் இருக்கு இல்லையா, அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஓடிடி அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கேரளா கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவிலே ஒரு ஸ்டேட் வந்து ஓன் ஓடிடி அப்படிங்கிறது லான்ச் பண்ணுது அப்படின்னா அது வந்து கேரளா கவர்மெண்ட் தான். ஸோ அந்த ஓடிடியோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் அதோட ஓடிடி நேம். ஓகே, ஓடிடி அப்படின்னா ஓவர் தி டாப். ஓகே, ஓவர் த டாப் அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்பாயின்மெண்ட்டு என்ன அப்படின்னா 52வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து ரீசெண்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்பாயின்ட் பண்ணுவா? பை பிரசிடெண்ட் யார்? மிஸ் திரௌபதி முர்மு. ஓகேங்களா, 52வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா பூஷன் ராமகிருஷ்ணா காவை. ஓகே, இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்சா அப்படிங்கிறது நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. ஓகே, ஸோ அதோட ஹெட்டாக இருந்தார். ஓகேங்களா, ஸோ அதிலிருந்து இப்போ வந்து இதில் மாற்றினதுனால இந்த போஸ்ட் வந்து வேக்கண்ட் ஆகிருக்கு. இந்த போஸ்ட்டு நான் அடுத்தடுத்து வர்ற கிளாஸில் வந்து அது வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ வரைக்கும் இவர் எதில் இருந்து இப்போ எதுக்கு மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகே, ஸோ அப்போது 52வது இவர் வந்திருக்காரு அப்படின்னா 51வது ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க யார் அப்படின்னா சஞ்சீவ் கண்ணா, மிஸ்டர் சஞ்சீவ் கண்ணா. ஓகே, சஞ்சீவ் கண்ணா. ஸோ 50 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50th ஒருவேளை யூனிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாமில் வந்து 50வது யார் அப்படின்னு கேட்குறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ 50வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஒய் சந்திரசூட். ஓகேங்களா, டிஒய் சந்திரசூட் அவர் தான் வந்து 50வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அதே மாதிரி இந்தியாவோட ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிலால் ஜே கனியா. ஓகே, ஹரிலால் ஜே கனியா அவர் தான் வந்து இந்தியாவுடைய முதல் சீஃப் ஜஸ்டிஸ். 1950 வந்து அவர் வந்து நியமிச்சிருக்காங்க. ஓகே, இப்போது அடுத்த நியூஸ் வந்து ரொம்ப முக்கியமான நியூஸ். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி எக்ஸாம் வருது இல்லையா, ஸோ இதில் வந்து கண்டிப்பாக இந்த நியூஸ் வந்து வர்றதுக்கான ஹை பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ கேபினெட் வந்து யாரோட தலைமையில் கூடும் அப்படின்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவரோட தலைமையில் தான் கூடும். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபேர் அண்டு ரிம்யூனரேட்டிவ் ப்ரைஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுகர் கேனுக்கு. ஓகேங்களா, அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா தமிழில் மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் மாதிரி ஆதார விலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, உச்சபட்ச ஆதார விலை. ஸோ இதுக்கு ஒரு பொருளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த அமௌண்ட் கொடுத்து உங்கள்கிட்ட வாங்கிக்கும். அது வந்து மார்க்கெட்டில் எந்த நிலையில் இருந்தாலும், ஸோ மார்க்கெட்டில் இந்த பொருள் வந்து சேல் ஆகலை, டிமாண்ட் கம்மியாக இருந்தாலும் கம்பல்சரி வந்து இந்த பொருளுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கொடுத்து வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபேர் அண்டு ரிம்யூனரேட்டிவ் ப்ரைஸ். ஓகே, ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுகர் கேன், ஓகே, கரும்புக்கு வந்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன பீரியட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 26க்கு. ஸோ அது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது கிடையாது, சுகர் கேனோட அந்த பீரியட் அக்டோபர் 25லேருந்து செப்டம்பர் 26 வரைக்கும் விளையிற கரும்பு இருக்கு இல்லையா, அதற்கான உச்சபட்ச வரம்பு நிதி விலை அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 355 ரூபா பெர் குவிண்டாலுக்கு வந்து வாங்கிக்கிறதா சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கணுமா அந்த கரும்பு? ஸோ அந்த கரும்பு வந்து 10.25% வந்து ரெக்கவரி ரேட் வந்து இருக்கணுமா. ஓகே, ஸோ இந்த கரும்பு இப்படி வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே, இது வந்து ஒரு கரும்பு. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவிண்டால் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து கரும்பு ஆலைக்கு வந்து நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸோ இதிலிருந்து நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து 10.25% சர்க்கரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னா அதிலிருந்து வெளியில் எடுக்கிற அந்த பொருள். ஓகேங்களா, சர்க்கரையை தவிர்த்துட்டு மற்றது அது வந்து 10.25% வந்து இருந்துச்சு அப்படின்னா உனக்கு நான் வந்து 355 ரூபா தர்றேன் ஒரு குவிண்டாலுக்கு. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது சொல்லுவாங்க அப்படின்னு இல்லை, கவர்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம்.
ஓகே. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு 0.10% அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ ரெக்கவரி ரேட் இருக்கு இல்லையா, அது இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு 0.10%க்கு வந்து 3.46 ருபி வந்து அடிஷ்னலாக கொடுக்கணும், இல்லை அப்படின்னா கம்மி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என்னோட கொடுக்குற கரும்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10.35% வந்து அதோட ரெக்கவரி ரேட் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து ஒரு குவிண்டாலுக்கு வந்து எவ்வளோ தருவாங்க அப்படின்னா 358.46 ரூபா வந்து தருவாங்க. ஓகே. அதே மாதிரி தான் வந்து 10 அதாவது 0.10 வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி 3.46 ரூபா வந்து கம்மியும் பண்ணிக்குவாங்க. ஓகே. ஓகே. சப்போஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு விளைய வச்சது வந்து கண்டிப்பாக ஒரு சம் பர்சன்டேஜ் இதுக்கு இருக்கும். சப்போஸ் அப்படி போகுது அப்படின்னா உச்சபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9.5% வந்து எடுத்துக்கணும். ஓகே. அதுக்கு கீழே போனாலும் 9.5%க்கான விலையை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ரூபாய்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 329.05 ரூபா. ஓகே. ரொம்ப கீழ்மட்டத்துக்கு போனாலும் நீங்கள் வந்து 9.5% தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வரும். ஓகே. இந்த 10.25லேருந்து 9.50 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.75 வரும். ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 355 மைனஸ் பண்ணி ஒரு வேல்யூ வர்ற வந்து 329.05 ரூபா வரும். ஓகே. ஓகே. ஸோ இந்த நியூஸோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து புரிஞ்சுது அப்படின்னா இந்த நியூஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஓகே. இன்னும் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஓகே. இங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அதுக்கு தனியாக ஷார்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ மேக் பண்ணி போகிறேன். ஓகே. ஓகே. அடுத்த நியூஸ் போயிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஸோ இதோட மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரேந்திர குமார். ஓகே. வீரேந்திர குமார். ஓகே. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வேர்ல்டு பேங்க் இருக்கு இல்லையா, அது கூட வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு MOU இல்லை பார்ட்னர்ஷிப் மாதிரி போட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு செமினார் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இப்போது இந்த பெக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த ரோட்டில் விடப்பட்டவங்க, இப்போ யாருமே கேட்குறக்கு ஆள் இல்லாதவங்க, அவங்க சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் ரோட்டில் இருக்கிறவங்க, அப்போ பிச்சை எடுக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கிறோட ஆட்களினுடைய வாழ்வாதாரத்தை வந்து எப்படி அதிகப்படுத்த முடியும், அதுக்கான ஃபண்ட் எவ்வளோ அலோகேட் பண்ணலாம், ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து செமினாராக வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி அண்டு வேர்ல்டு பேங்க். ஓகேங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து. ஸோ இதுதான் நியூஸ். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? வாஷிங்டன் டிசியா. இது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? 1944. ஓகே. இதோட ஹெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜய் பங்கா. ஓகே. இவர் ஒரு இந்தியர். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த நியூஸில் வந்து இதை தாண்டி வந்து பெருசாக எதுவும் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ அடுத்து வந்து ஒரு புக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ராமானுஜன் த ஜேர்னி ஆஃப் கிரேட் மேத்தமெட்டிஷியன். ஓகே. ஸோ இதுதான் வந்து புக்கோட டைட்டில். ராமானுஜன் த ஜேர்னி ஆஃப் அ கிரேட் மேத்தமெட்டிஷியன். ஸோ இது வந்து யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அருண் சின்கல் அண்டு தேவேந்திர குமார் சர்மா. இவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதி லான்ச் பண்ணுற புக்கு. ஓகேங்களா? ராமானுஜரை பற்றி. ஓகே. ஓகே. அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து கிருத்திகா ரெட்டி. ஓகே. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஃபேஸ்புக், இப்போ வந்து ஃபேஸ்புக்கோட நேம் வந்து மெட்டான்னு மாறிடுச்சு. ஸோ ஃபேஸ்புக்காக இருந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க MDயா மேனேஜிங் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ தாய்நாட்டுக்கே வந்து நான் ஒரு புதுசாக வந்து புது விஷயத்தை வந்து என்னோடய நாட்டுக்கு பண்ணணும், ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சி வந்து எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா AI கிரண் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. AI கிரண் அப்படிங்கிற ஒரு AI பிளாட்ஃபார்ம். ஓகே. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உமன் எம்பவர்மெண்ட், பெண்களை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுங்களேன் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்களோட வேலைவாய்ப்பு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸோ இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க
இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஓகே, ஏஐ கிரண் அப்படிங்கிற உமன் சென்ட்ரிக் ஏஐ பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ இது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்யூச்சர் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஏஐ வச்சு தான் இருக்கும். ஓகேங்களா, எல்லா துறையிலையுமே வந்து ஏஐ, எங்கே ஓப்பன் பண்ணாலும் ஏஐ தான். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு நல்ல விஷயம் கூட. ஓகேங்களா, ஸோ எல்லாருமே வந்து யூஎஸ் யூகேல போய் ஒர்க் பண்ணாமல் அங்கேருந்து இங்கே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதே மாதிரி இதோட ரிலேட்டட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவோட டார்கெட் 2027 வந்து ஏஐயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு $17 பில்லியன் வந்து அளவுக்கான ஒரு க்ரோத் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் 2027. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்தியா ஏஐ மிஷன் வந்து 2024 போன வருஷம் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்காக வந்து டோட்டல் வந்து பட்ஜெட் ஒதுக்குனது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,307 கோடி. ஓகே, 10,307 crore ஃபார் 5 years. 5 வருஷத்துக்கு 10,307 கோடி. ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ரிலேட்டடான எல்லா விஷயத்துக்குமான ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணாங்க. ஓகே, நல்ல விஷயம். ஓகே, ஸோ அடுத்த நியூஸ், ஆன் தி கோ கார்டு. ஓகேங்களா, ஆன் தி கோ அப்படிங்கிற கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கார்டை பற்றின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர் ஸோ அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைமுமே போய் இந்த டிக்கெட் வாங்குறது, அதுக்கு ஃபண்டு எடுத்து கொடுக்குறது, அதெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இது வந்து நேஷனோட என்ன சொல்கிறது, ஒரு கார்டு வந்து உங்களுக்கு தந்துடுவாங்க. அந்த கார்டை வச்சு நீங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து எங்கே வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஃபிசிக்கல் கார்டு இருக்கும், அவங்க கொடுத்துருவாங்க. அந்த கார்டை வச்சு நீங்கள் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் வந்து இதோட முக்கியமான விஷயம். ஆன் தி கோ கார்டு அது என்ன அப்படின்னா நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டு. யார் லான்ச் பண்ணுறாங்க? ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இந்த ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட முதல் பேமெண்ட் பேங்க் 2017. ஸோ அதுக்கு முன்னாடி இந்தியாவில் மொத்தம் எவ்வளோ பேமெண்ட் பேங்க் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ இருக்குது? 6 பேமெண்ட் பேங்க் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரதி ஏர்டெல் அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க கொட்டாக் மஹிந்திரா பேங்க்கு. ஸோ இவங்க 2 பேரும் கம்பைன் பண்ணி தான் வந்து இந்த ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுதான் விஷயம். ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா NVIDIA கம்பெனி. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பூமான ஒரு பெரிய கம்பெனி, சிப் மேக்கிங் கம்பெனி. ஓகேங்களா, இந்த செமிகண்டக்டர்ஸு, இந்த சிப் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ இன்டெல் தான் நமக்கு ஃபேமஸாக அதுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு கம்பெனியாக இருக்கும். இன்டெல் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் இருந்துச்சு சிப் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். ஸோ இப்போ வந்து அதை ஓவர்டேக் பண்ணி NVIDIA கம்பெனி வந்து பெரிய லெவலுக்கு பூம் ஆச்சு. ஓகே, ஸோ அமெரிக்கா வந்து எப்பவுமே வந்து அந்த கண்ட்ரியினோட ஒரு பிஸ்னஸ் மேனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுல வந்து முன்னுரிமை அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்படி தான் வந்து எலான் மஸ்க்கு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டெலிகாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக் நிறுவனங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அங்கே தான் இருக்கும். ஆப்பிள்லேருந்து, கூகுள்லேருந்து, NVIDIA, ஸோ எல்லாரோட பெரிய பெரிய கம்பெனிகளோடது அங்கே தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா NVIDIA அப்படிங்கிறதும் வந்து ஒரு நல்ல கம்பெனி, பெரிய கம்பெனி தான். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஎஸில் வந்து சிப் மேனுஃபேக்சரிங்கில் வந்து என்ன சொல்கிறது, ஃப்யூச்சரில் வந்து ஒரு 500 பில்லியன் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ 500 பில்லியன் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 40 லட்சம் கோடி. ஓகே, 40 லட்சம் கோடியை வந்து யூஎஸில் வந்து இது பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வந்து யூஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தைவான் கிட்ட இருந்தால் வந்து நிறைய சிப் அப்படிங்கிறது வாங்கிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, அதனால தான் வந்து தைவானுக்கு வந்து அவ்வளோ பேக் பண்ணுறாங்க. சைனா கிட்ட வந்து சண்டை இருக்கும்போது, தைவானுக்கு வந்து சண்டை இருக்கும்போது ஏன் வந்து யூஎஸ் வந்து தைவானுக்கு வந்து அவ்வளோ ப்ரொடக்ஷன் வந்து தர்றாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறது, ஒன்று ஃபஸ்ட்டு வந்து சைனாவை வந்து கவுண்டர் பண்ணணும். ஸோ இந்த உலகத்துக்கே நான் தாண்டா பாஸு, நீ எல்லாம் வந்து ஓவர் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்காக ப்ளஸ் வந்து தைவான்கிட்டேருந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்குது, அதனால தான். ஓகேங்களா, ஓகே, ஸோ இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா NVIDIA வந்து 500 பில்லியனை வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸில் சிப் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ NVIDIAவோட CEO வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஜென்சன் ஹயாங். ஜென்சன் ஹயாங் அப்படிங்கிறது தான் அவரோட பேர். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கசியாபாத் நகர் நிகம் இருக்கு இல்லையா, அது ஒரு முனிசிபல் எங்கே இருக்குது, உத்தரப்பிரதேசில் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 150 கோடி வந்து அவங்களுக்கு ஃபண்டு தேவைப்படுதான். ஓகேங்களா, அதுக்கு வந்து அவங்க வந்து முனிசிபல் பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களாம். ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் சைக்கிளிங் ஃபெசிலிட்டிக்காக. ஓகே, இந்த ட்ரைனேஜ் சுத்திகரிப்பு முறை, இந்த ஆறுகளை வந்து சுத்திகரிக்கிறது, ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்களை வந்து அவங்க எடுக்கிறதுக்காக ஃபண்டு வந்து தேவைப்படுது. அதனால் வந்து அவங்க வந்து பாண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த பாண்டு பேர் என்ன, முனிசிபல் பாண்ட். ஓகே, ஸோ பாண்டு வாசஸ் பாண்டுக்கும் T-பில்லுக்கும் என்ன வித்தியாசம் யோசிங்க பாப்போம். ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிவிட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிங்களேன். ஸோ பாண்ட் அப்படிங்கிறது வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ் தான். ஓகே, ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு பொருளோட மதிப்பை வந்து இன்னொரு பொருளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா அதுதான் வந்து டெரிவேட்டிவ். ஓகே, இப்போது கோல்டு இருக்குது. ஓகேங்களா, ஃபிசிக்கல் கோல்டு இருக்குது. ஓகே, ஆர்பி வந்து சாவரின் கோல்டு அப்படிங்கிற ஒரு கோல்டு பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இது பேப்பர் தான், ஆனால் இந்த பேப்பர் வந்து கோல்டோட வேல்யூவுக்கு ஈக்குவலான மதிப்பு இருக்குது. ஸோ அப்போ கோல்டோட வேல்யூ வந்து பேப்பருக்கு டிரைவ் பண்ணி அதை வந்து மார்க்கெட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா அது பேப்பர் தான், ஆனால் வந்து ஆர்பிஐ சொல்கிறது என்ன அப்படின்னா நாங்கள் வந்து கோல்டுலேருந்து இந்த பாண்டை வந்து டெரிவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அது மாதிரி தான். ஸோ ரெண்டுமே வந்து டெரிவேட்டிவ்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ பாண்ட் அப்படிங்கிறது வந்து லாங் டேர்முக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. T-பில் அப்படிங்கிறது 1 இயர் இல்லைன்னா 1 இயருக்கு உள்ள. ஓகேங்களா, 1 இயர் இல்லைன்னா 1 இயருக்கு உள்ள ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 91 நாள், இல்லை அப்படின்னா 92 நாள் டு 182 நாள், 182 டு 365 நாள். ஓகேங்களா, ஸோ இந்த 3 ரேஞ்சில் வந்து இந்த பாண்டை T-பில்லை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதேமாதிரி வந்து பாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 1 இயர் ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டு. ஸோ இது நிறையா பாண்டு இருக்குது, டைப் ஆஃப் பாண்ட் இருக்குது. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து முனிசிபல் பாண்ட். ஓகே, ஸோ இது வந்து முனிசிபல் கார்பரேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணுறது. யார் ரிலீஸ் பண்ணுறாங்க, கசியாபாத் நகர் நிகம் முனிசிபல் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. வாட்டர் சுத்திகரிப்பு, அந்த சீவேஜ் இருக்கு இல்லையா, அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ கால்வாய் சுத்திகரிப்பு முறையா, ஓகே ட்ரைனேஜ் வாட்டர் வந்து சுத்திகரிப்பு முறை பண்ணுறதுக்காக 150 கோடி ஃபண்டு தேவைப்படுது. இந்த பாண்டு மூலமாக அவங்க வந்து மக்கள்கிட்ட ரிலீஸ் பண்ணி, இல்லைன்னா கம்பெனிஸ் வாங்குவாங்க, மக்கள் வாங்குவாங்க, மார்க்கெட்டில் யார் வேணால் வாங்கலாம், வாங்கி நீங்கள் வந்து அதுக்கு பலன் நினச்சிக்கலாம். ஓகே, இதுக்கு சம் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதும் ரிட்டர்ன் தருவாங்க. ஓகே ஓகே ஸோ இதோட என்ன சொல்கிறது ஸ்ட்ராட்டஜிக்கே வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு முனிசிபல் பாண்ட் அப்படின்னு வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெங்களூர் முனிசிபல் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷம் 1997 வந்து ஃபஸ்ட்டு முனிசிபல் பாண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பெங்களூர் முனிசிபல். ஓகே, எவ்வளோ ஃபண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 கோடி வந்து ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்காக இந்த பாண்ட் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கிளியர். அதே மாதிரி ஃபஸ்ட்டு சோலார் பாண்ட் அப்படிங்கிறது வந்து ரினியூ பவர் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2017. ஓகே அவ்வளோதான். ஓகே, ஸோ எல்லா கம்பெனியுமே வந்து அவங்களுக்கு ஃபண்டு தேவைப்படுது அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க, செக்யூரிட்டிஸ் ரிலீஸ் பண்ணி ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணுவாங்க. எஸ்பிஐ கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் அவங்களுக்கு வந்து Q4 வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க நினச்ச அளவுக்கு வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் வரல. ஓகேங்களா, போன இயரோட Q4 ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த இயரோட Q4 வந்து 10% வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து அதிகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க 25,000 கோடி அமௌண்ட்டை வந்து மார்க்கெட்லேருந்து வாங்குறதுக்காக பிளான் பண்ணி வைக்கிறதா வந்து நியூஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, ஓகே ஸோ அடுத்தது இந்த R&AW இருக்கு இல்லையா, ஓகே அதோட எக்ஸ் சீஃபாக இருந்தவர். ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரு இன்டெலிஜென்ட் விங் சொல்லுவோம். ஓகேங்களா, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இந்த மாதிரி இன்டெலிஜென்ட் ஆர்கனைசேஷன் இருக்கும். இஸ்ரேலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொசாட் இருக்குது, யூஎஸ்ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா CIA, அப்புறம் இவங்களுக்கு யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா M16 இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து ஒவ்வொரு இன்டெலிஜென்ட் யூனிட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா, ஓகே அதோட எக்ஸ் சீஃப் வந்து பார்த்திங்கன்னா அலோக் ஜோஷி
அவங்க வந்து புதுசாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் செக்யூரிட்டி போர்டு. ஓகே, இது வந்து 1998 வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் செக்யூரிட்டி போர்டு அப்படின்னு ஒன்று தனியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட அந்த செக்யூரிட்டி ரிலேட்டடான த்ரெட்ஸ் வர்றது, செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் ஏதாவது இருக்குது, அப்போ வேறு நாட்டில் வந்து உளவு பார்க்குறது, ஸோ இந்த மாதிரி வேலைகளெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களுக்காக. ஓகே, 1998 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய நியூ ஹெட்டாக வந்து யார் போட்டிருக்காங்கன்னா அலோக் ஜோஷி, நேஷ்னல் செக்யூரிட்டி போர்டோட நியூ ஹெட். ஓகே ஓகே அவ்வளோதான். இந்த நியூஸில் வந்து இதை தாண்டி வந்து பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ அடுத்து வந்து இதுவும் வந்து ஒரு முக்கியமான நியூஸ். ஸோ என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி இருக்கு இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா க்ரீன் ஹைட்ரஜன் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அண்டர் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் கீழே. ஓகே, ஸோ இந்த க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2023 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 19,744 கோடி பட்ஜெட்டில் ஃபினான்ஷியல் இயர் 2030 வரைக்கும். ஓகேங்களா, அந்த பீரியட் வரைக்கும் இந்த க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்து ரினியூவபிள் எனர்ஜி சார்ந்த ஒரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த H2O இருக்கு இல்லையா, H2O அப்படிங்கிறது வாட்டர். ஓகே, இதிலிருந்து இந்த ஆக்சிஜனை பிரித்து எடுத்துட்டா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ இதை வந்து தப்பு எழுதிட்டேன்னா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதை வச்சுக்கிட்டு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறது சில விஷயங்கள். ஓகேங்களா, ரெனியூவபிள் எனர்ஜியாக யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து இவங்க வந்து அதாவது இந்தியா வந்து ஸ்டெப்ஸை வந்து எடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்காக தான் வந்து அந்த பட்ஜெட் எல்லாமே. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா மட்டுமே வந்து கவர்மெண்ட் மட்டுமே வந்து இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, அதனால் வந்து நமக்கு ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து வரணும், இன்வெஸ்டர்ஸும் வரணும், எல்லாருமே வரணும். ஓகே, ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா MSME இருக்காங்க இல்லையா, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அவங்களும் வரணும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் தருவோம், க்ரீன் ஹைட்ரஜன் சர்டிஃபிகேட் ஸ்கீம் மூலமாக வந்து உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நாங்கள் வந்து பண்ணித்தர்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்தியன் கவர்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து இதோட முக்கியமான விஷயம். ஓகே ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேபர் மினிஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா, அதோட ஹெட் யார், மன்சுக் மண்டாவியா. ஓகே, மன்சுக் மண்டாவியா தான் வந்து லேபர் மினிஸ்ட்ரியோடைய ஹெட். யூத் அஃபேர்ஸோடதும் இவர் தான். ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரேப்பிடோ இருக்கு இல்லையா, ஸோ இது யார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூ வீலர். இது என்ன சொல்கிறது, இப்போ இவங்க இருக்காங்க இல்லையா ஊபர், ஓலா, அந்த மாதிரி வந்து அவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 வீலர், இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோ வந்து 2 வீலர். ஸோ இவங்க கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிக் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கிக் ஒர்க்கர்ஸ். ஓகே, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறது, ஷார்ட் பீரியடுக்கு வந்து ஒர்க் பண்ணி தரது. ஸோ இந்த மாதிரி நிறுவனங்கள் தான் வந்து கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஒர்க்கர்ஸை வந்து கிக் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாப் கிரியேஷன், ஓகே, யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஜாப் கிரியேஷனை வந்து பண்ணித்தரதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்டர் நேஷ்னல் கெரியர் சர்வீஸ் போர்ட்டலுக்கு கீழே, இந்தியாவோட நேஷ்னல் கெரியர் சர்வீஸ் போர்ட்டலுக்கு கீழே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்ட்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேப்பிடோவும் இருக்கும். நீங்கள் அதில் போகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆள் தேவைப்படுது அப்படின்னா அதில் வந்து இது பண்ணுவாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் கூட போய்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விக்கி கூட வந்து இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ரீசெண்ட் டைமில் வந்து போட்டிருந்தோம். ஓகே, இப்போ வந்து ரேபிடோ கூட வந்து போட்டிருக்கோம். ஓகே அடுத்து வந்து RBI இருக்காங்க இல்லையா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, மும்பை. 1935 இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகே, அதுக்கப்புறம் 1937 வந்து இது கொல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு வந்து ஷிஃப்ட் ஆச்சா, இது ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு, இது மேட்டர் கிடையாது. இப்போ என்ன அப்படின்னா அடிஷ்னலாக வந்து 57.5 டன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது ரிசர்வ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படி ஆட் பண்ணுறது மூலமாக வந்து இந்தியாவோட டோட்டல் கோல்டு ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோடது கிடையாது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவது. ஓகே, 879.6 டன்னு. ஓகே, ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது வெறும் பேங்க்கில் இருக்கிற ரிசர்வ் மட்டும்தான். ஓகே, இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து கோல்டு ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ அதுதான் சொல்ல வந்தேன்.
ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஃபைன் போட்டிருக்காங்க பேங்க் மேலே. அது என்னென்ன பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, ஆக்சிஸ் பேங்க். ஓகே, ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 97.8 லட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் மேலே போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லையா, கைட்லைன்ஸை வந்து மீறி இருக்காங்க. அப்புறம் கேஒய்சி நாம்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க. அப்புறம் வந்து கடன் அண்டு டெபிட் டெபாசிட் பண்ணதில் வந்து சில முறைகேடுகள் பண்ணியிருக்கிறதுனால 97 லட்சம் வந்து ஐசிஐசிஐ பேங்க் மேலே போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பேங்க் ஆஃப் பரோடா, ஸோ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா 61.40 லட்சம். எதுக்காக அப்படின்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் ரிலேட்டடான பிரச்சனைகளில் வந்து நிறைய வந்ததுனால, ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக இல்லாததுனால பேங்க் ஆஃப் பரோடா மேலே போட்டிருக்காங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஒய்சி நாம்ஸ் ப்ராப்பராக கைட்லைன்ஸை வந்து மீறினதுனால. ஓகே, ஸோ இப்போ கேஒய்சி நாம்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா பேங்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஓகே, லோ ரிஸ்க்கு, மீடியம் ரிஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஹை ரிஸ்க். எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து லோ ரிஸ்க் கஸ்டமரோட 2 இயர்ஸ் ஒன்ஸ் கிடையாது, 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து லோ ரிஸ்க் கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கேஒய்சியை வந்து அப்டேட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் நாளைக்கு வந்து பேங்க்கில் போய் வேலை செய்கிறீங்க அப்படின்னா, எந்த ஒர்க்கும் இல்லை அப்படின்னா, மேனேஜர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, தம்பி இந்த கஸ்டமரோட கேஒய்சி அப்டேட் இல்லாததெல்லாம் வந்து பார்த்து அப்டேட் பண்ணியிருப்பா, ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அக்கௌண்ட்டை, அவங்ககிட்ட ஆதார் வந்து வாங்கி கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து நீங்கள் கால் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக கேட்டு அப்டேட் பண்ணணும். ஓகே, ஸோ மீடியம் ரிஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 வருஷம், 8 இயர்ஸ். ஹை ரிஸ்க் அப்படின்னா எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் கேஒய்சி நாம்ஸ். ஓகே ஓகே ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து அதில் வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கு வந்து முறை தவறுனதுனால, அதாவது முறைகேடு ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அதனால் வந்து 31.80 லட்சம் வந்து போட்டிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க மேலே வந்து ஒரு 29.6 லட்சம் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, இன்டர்னலாக வந்து அக்கௌண்ட்டை வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணாமல் அன்ஆத்தரைஸ்டு ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் இன்டர்னல் ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் அவங்க வச்சுருக்கிற அக்கௌண்ட்லேயே வந்து ஒர்க் பண்ணுறவங்க வச்சுருக்கிற அக்கௌண்ட்லேயே வந்து ஏதாவது ஒரு சின்ன முறைகேடுகளை பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ அந்த என்ன ஃப்ராடுலன்ஸ் கூட இருக்கலாம், அதுக்காக வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ ஓகே, இந்த நியூஸோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, லாஸ்ட் நியூஸாக வந்து வச்சுக்கலாம். ஓகே, இல்லை வேணாம், இதே நியூஸோட முடிச்சிடலாம். ஏன்னா வந்து அடுத்த ஸ்லைடு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் ஸ்லைடு. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஹிண்ட் மாதிரி நான் கொடுக்குறேன். என்ன கொடுக்கலாம்? ஓகே, இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும். ட்ரம்ப் அண்டு மஸ்க் ஆர் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கீழே டைப் பண்ணுங்கள். ஓகே, ட்ரம்ப்பும் மஸ்க்கும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு கீழே டைப் பண்ணுங்கள். ஓகே, அவங்ககிட்ட சண்டை கட்டிகிட்டு இருக்கானுங்க, ஆனால் வந்து அது நல்ல சண்டையே கிடையாது, நம்பவே கூடாது அமெரிக்காக்காரனை மட்டும். ஸோ ஓகே, நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கமெண்ட்டை வந்து கீழே டைப் பண்ணுங்கள், நான் பார்ப்பேன். ஓகேங்களா, எத்தனை பேர் டைப் பண்ணுறீங்க, எத்தனை பேர் வீடியோவை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத நான் நோட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை பாய்.